அன்பார்ந்த சகோதரர்களே, கொஞ்சம் கூதல் காற்று வேற. ஆனால் இந்த பாருங்கள் பின்னால் எவ்வளோ ஒரு அழகான ஆறு இருக்குன்னு சொல்லி, இந்த ஆறு ஏன் இங்கே எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டோடனே மகாவலி கங்கை இருக்குதுங்க ஸ்ரீலங்காவில். அது மாதிரி தான் இங்கே இந்த தண்ணி இங்கே இந்த இந்த ஆறு மாதிரி வைத்து இதில் தான் கரண்ட் மின்சார சபை இதுக்கு பக்கத்தில் தான், அதுக்கு பின்னால் தான் இருக்குது. அதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னு கேட்டால், இந்த ஆறு இப்படி தானே இருக்குது அழகா, அதுக்கு முன்னால் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று அமைச்சு இருக்கிறான் பாருங்கள். மாஷால்லான்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க பார்ப்போம். இந்த ரெஸ்டாரண்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ சனங்கள் இப்போ இல்லை, எனக்கடா இப்போ தான் சம்மர் வந்து கொண்டு இருக்குது. பாருங்கள் எத்தனை டேபிள்னு சொல்லி. அதாவது அடுத்த மாதமாவுக்குள்ள இந்த நேரத்தில், அதாவது இப்போ ஒரு 6 o'clock இருக்கும் ஈவினிங், இந்த நேரம் சரியான மட்டும் கூதலாக இருக்குது. இருந்தாலும் சூப்பராக இருக்குது ரெஸ்டாரண்ட். பாருங்கள் எத்தனை டேபிள் வச்சுருக்கிறான்னு சொல்லி. இங்கே பாருங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டோட செஞ்சுருக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கிட்டாலே போடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. துருக்கி நாடு உண்மையிலே சில பேர் நினைக்கிறது இங்கே முஸ்லீம் நாடு, இங்கே வந்தால் பிரச்சனைகள் வரும் அப்படி இப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லை. அழகான நாடு, இங்கே யாருக்கும் வரலாம். இந்த நாட்டில் ஃப்ரீடம் இருக்குது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு யாருக்கும் வரலாம். இலங்கையிலிருந்து தாராளமாக வரலாம். என்கிட்ட இது இன்னமும் ஏஷியன் கண்ட்ரியில் தான் இருக்குது, ஆசியா கண்டத்துக்கு தான் இன்னமும் இருக்குது இந்த துருக்கி நாடு. ஆகவே யாராவது இந்த நாட்டுக்கு வந்தால் மிச்சம் பேர் போகிறது ஒன்று சிட்டிகளுக்கு தான் போவாங்க. அந்த அந்தாலியா, அலான்யா, இஸ்தான்புல் அந்த மாதிரி இடங்களுக்கு தான் போவாங்க. ஆனால் அந்த சிட்டிகளை விட வெளியில் அதை விட சூப்பரான இடங்கள் இருக்குது. உண்மையில் அந்த இடங்களை கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் இது 3வது பயணம்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு ரிலாக்ஸ் ஒன்றை கொடுக்குது மனசுக்கு. நல்ல அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே நீங்கள் எல்லாம் வாரன்னு சொன்னால் துருக்கிக்கு கட்டாயமாக வாங்க. ஏன்னு கேட்டால் துருக்கி ஒரு அழகான நாடு. ஆனால் இலங்கையை விட சாப்பாடுகள் எல்லாம் விலை குறைவு. அதாவது இலங்கையில் உண்மையிலே இப்போ சாப்பாடு விலைகள் எல்லாம் யூரோப் விலைக்கு போயிருக்கு. ஆனால் இந்த நாட்டில் விலை குறைவு எப்படியுமே. ஆகவே யாராவது துருக்கிக்கு வரண்டா கட்டாயம் வாங்க, வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இனி பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி. யூ வெல்கம் டு டர்க்கி, என்ஜாய் யுவர் டைம். அடுத்தது பார்ப்போம். இன்னும் நல்ல இடங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக நான் தயாராக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக்கையாவது போட்டு போங்க. இங்கே பார்த்தா அதில் ஒரு மீன் டேங்க் ஒன்று இருக்குது. அந்த மீன் டேங்க்கில் பாருங்கள், அதுக்குள்ளே மூச்செடுக்கலுமோ தெரியாது இந்த மீன்களுக்கு, அந்த மாதிரி நிறைச்சி வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் நான் நினைக்கிறேன் இது மக்களுக்கு பார்ப்பதற்காக தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி அநியாயம்டா யாருக்கும் செய்யக்கூடாது, மிருகங்களுக்காக இருந்தாலும் செய்யக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, நான் இப்போ துருக்கியில் தான் நிற்கிறேன். துருக்கியிலேருந்து அந்தாலியாவிலேருந்து ஒரு 200 kilometers போகணும். அதில் இடையில ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டி பார்த்தா அழகான ஒரு இடம் ஒன்று ரெஸ்டாரண்ட் ஒன்றில் நிப்பாட்டி, அதில் உள்ளுக்கு போனால் ரோசா பூவில் செஞ்ச வாசனை திரவியங்கள், அதே போல் லவெந்தல் என்று சொல்லுவாங்க, அந்த லவெந்தல் பூக்களால் செய்த வாசனை திரவியங்கள் உள்ள ஒரு கடைக்கு தான் வந்திருக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். உள்ள இந்த கடைக்குள்ளே வந்தோடனே மணக்குது இந்த பூக்களின் வாசங்கள். ரோசா பூ மணக்கிற மாதிரியே இருக்குது. அதே போல தான் இந்த துருக்கியில் செய்கிற ஜேம் ஐட்டங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு விதமான ஜேம்கள் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரூட்ஸில் பல வகைகளை செய்த ஜேம் வர்க்கையை கிட்டத்தட்ட ஒரு ஜாம் போத்தல் உண்டு 200 ரூபா கிட்டால் வருது ஸ்ரீலங்கா ருப்பீஸுக்கு. இது 105 துருக்ஸி லீரா.
105 சொன்னாக்கா 2.5 லீரா, 2.5 யூரோ. இந்த இதுதான் அந்த வாசனை திரவியங்கள். இதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த இதுதான் ரோசா பூவால் செய்த வாசனை திரவியங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் சவுக்காரங்கள். நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது உண்மையிலே இந்த கடைக்குள்ளே வந்தோடனே சரியான வாசம்.